பொண்ணு இருக்கா. அவங்க மாமனார், மாமியார் வந்து ஒரு க்ரூவல்டி, ஹராஸ்மென்ட், த்ரெட்டனிங், வயலன்ஸா பிஹேவ் பண்றாங்கன்னா, அப்ப அது லீகல் இஷ்யூவா மாறும். அப்படி அது லீகல் இஷ்யூவா மாறும்போது, நீங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வந்து உங்களுக்கு புரொடெக்ஷன் கேட்டு கேஸ் ஃபைல். நீங்க நார்மலா ஒருத்தர் மேல அலிகேஷன் சொல்லும்போது, அத நீங்க ப்ரூஃப் பண்றது பர்டன் வந்து உங்கள சார்ந்ததா தான் இருக்கும். ஆடியோ ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு, இல்ல ஒரு சாட், ஏதாவது ஒரு எவிடன்ஸ கட்டாயமா நீங்க கோர்ட்ல ப்ரூஃப் பண்றதுக்கு கொடுக்கணும். வெறும் அலிகேஷன் மட்டும் இவங்க என்ன கொடுமைப்படுத்துறாங்க, இவங்களால எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, லீகல் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா, நீங்க 2 வருஷமோ அதுக்கு மேல பிரிஞ்சிருக்கீங்கன்னா, அது மட்டுமே உங்களுக்கு டிவோர்ஸ் வழங்கிட மாட்டாங்க. அத மட்டும் வச்சு. பட் காரணத்த வச்சு கட்டாயமா கோர்ட்ல போய் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம். இப்ப என் கணவன் இல்ல என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னோட வாழ வரல. சோ இந்த மேரேஜை நான் கண்டினியூ பண்ண விரும்பல. சோ இத்தனை வருஷம் நாங்க பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிவோர்ஸை பொறுத்து நமக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் அட்வொகேட்டான ஆர் சோனியா குளோரி தான். அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எங்களுக்கு பொதுவாக இருக்கிற சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான லீகல் அட்வைஸ் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் வந்துட்டு இப்போ பிரச்சனை நடக்குது அப்படிங்கும் போது பேரண்ட்ஸ், இன்லாஸ் வந்துட்டு இதில் இன்டர்ஃபியர் முதல்ல பண்ணலாமா? அப்படி இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்துட்டு லீகல் இஷ்யூவாக வந்துட்டு மாறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா மேம்? இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் தலையிடுறாங்கன்னா உடனே அது லீகல் இஷ்யூவா இது மாறாது. அது அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் அது மாறும். இப்போ நார்மலாக நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்வைஸ் கொடுக்கறனால அது லீகல் இஷ்யூவாக மாறாது. பட் அந்த ப்ராப்ளத்தில் உங்களோட இன்லாஸ், அதாவது ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க மாமனார், மாமியார் வந்து ஒரு க்ரூவல்டி, ஹராஸ்மெண்ட், த்ரெட்டனிங், வயலன்ஸா பிஹேவ் பண்றாங்கன்னா, அப்போ அது லீகல் இஷ்யூவா மாறும். அப்படி அது லீகல் இஷ்யூவா மாறும்போது, நீங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வந்து உங்களுக்கு புரொடெக்ஷன் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இன்லாஸும் பேரண்ட்ஸும் தலையிடுறாங்க அப்படின்றதால மட்டுமே அது லீகல் இஷ்யூவா மாறாது. அது எப்போ அது வயலன்ஸா மாறுது, ஒரு ஹராஸ்மெண்ட்டா மாறும்போது தான் அது லீகல் இஷ்யூவா மாறும். ஓகே மேம். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு என்னோட மேரேஜுக்கு பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு, அதாவது இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதை எப்படி சட்ட ரீதியாக நம்ம வந்துட்டு நிரூபிக்கணும் மேம்? இல்லை வெறும் அலிகேஷன்ஸ் மட்டுமே போதுமா? இல்ல வெறும் அலிகேஷன் மட்டும் கட்டாயமா போதாது. நீங்க நார்மலா ஒருத்தர் மேல அலிகேஷன் சொல்லும்போது, அத நீங்க ப்ரூஃப் பண்றது பர்டன் வந்து உங்கள சார்ந்ததா தான் இருக்கும். ஒரு ஆடியோ ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு, இல்ல ஒரு சாட், ஏதாவது ஒரு எவிடன்ஸ கட்டாயமா நீங்க கோர்ட்ல ப்ரூஃப் பண்றதுக்கு கொடுக்கணும். வெறும் அலிகேஷன் மட்டும் இவங்க என்ன கொடுமைப்படுத்துறாங்க, இவங்களால எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, லீகல் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா, அத ப்ரூஃப் பண்ணணும். ஸோ யூ நீட் எவிடன்ஸ் ஃபார் தட். ஓகே மேம். நீங்கள் இப்போ வந்துட்டு ப்ரூஃப் வந்துட்டு சொன்னீங்க, ஆடியோ ரெக்கார்டு, இல்லை வாட்ஸ்அப் சாட்ஸ், இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்லாம் இருக்குல்ல மேம். ஸோ இதை வந்துட்டு ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸாக வந்துட்டு நம்ம இப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, தனியாக ஏதாவது பெட்டிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணுமா மேம்? கட்டாயமா. இப்ப இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து நீங்க அதுக்கு எவிடன்ஸ நீங்க குடுக்கும் பொழுது, தனியா அதுக்குன்னு ஒரு பெட்டிஷன் கட்டாயமா ஃபைல் பண்ணணும். செக்ஷன் 61, 62, 63ல அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்டிருக்க பெட்டிஷன நீங்க உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிஜிட்டல் ப்ரூஃப் நீங்க குடுக்குறீங்கன்னா, அதுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி தான் அதோட அந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணி நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு நிறைய டிவோர்ஸ் அப்படிங்கிறதே செலிபிரிட்டிஸ் மத்தியில் தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு செலிபிரிட்டி கப்பிள்ஸ் வந்துட்டு டிவோர்ஸ் பற்றினா ஒரு ரூமரோ இல்லை அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. அதாவது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியாமே வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம டீஃபேம் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த இதை நம்ம எப்படி மேம் அணுகலாம்? அவங்க செலிபிரிட்டியா இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் மட்டுமே அவங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்க கட்டாயமா தலையிடக்கூடாது. அவங்களுக்குமே பிரைவசி, பாதுகாப்பு எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க அவங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த ப்ராப்ளத்த பத்தின உண்மையான தன்மைய நீங்க சொல்லலாம். பட் அலிகேஷன்ஸ் உண்மையா இல்ல, அவங்க மேல சொல்ற நீங்க குற்றச்சாட்டோ, இல்லன்னா ஏதோ இஷ்யூ சொல்றீங்கன்னா, அது தப்பா இருக்கிற பட்சத்துல அவங்க கட்டாயமா உங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ செலிபிரிட்டிக்கும் கட்டாயமா பர்சனலா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அவங்களோட லைஃப்ல அன்னெசெசரியா யாருமே தலையிடக்கூடாது. ஓகே மேம். இப்போ செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ், அதாவது வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, இல்லை ஒரு செலிபிரிட்டியாக இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு டிவோர்ஸ் கேஸ் வரையும் போகுது அப்படின்னாவே வந்து எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்கறது. ஸோ இன்னொரு பார்ட்னரை பற்றி தப்பாக பேசுவாங்க, இல்லை அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்ட், எந்த அளவுக்கு தப்பு மேம்? நீங்க ஒரு பார்ட்னர் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க. சும்மாவே பொய்யா ஒரு அலிகேஷன் நீங்க கட்டாயமா வைக்கக்கூடாது. அப்படி நீங்க ஒரு அலிகேஷன பொய்யா ஒரு பப்ளிக்ல நீங்க சொல்றீங்கன்னா, அது பொய்யா இருக்கும் பட்சத்துல உங்க பார்ட்னரோ இல்ல தேர்ட் பெர்சன் யாராவா இருந்தாலும் உங்க மேல லீகல் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். பிரைவேட் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் கோர்ட்ல. டெஃபர்மேஷன் கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம். ஸோ ஒரு குற்றச்சாட்டு நீங்க ஒருத்தர் மேல பப்ளிக்கா சொல்லும் பொழுது,
அது கரெக்டாக இருக்கா, அது சரியான குற்றச்சாட்டு தானா, இல்லை பொய்யா சொல்கிறீங்களான்னு ஒன்றுக்கு 2 3 வாட்டி அதை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவங்க செலிப்ரிட்டியாக இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல, தேர்ட் பர்சன் ஒரு நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, எடுத்த உடனே யார் மேலேயும் அலிகேஷன் சொல்லக்கூடாது பப்ளிக்கா. ஓகே மேம். எல்லாரோட பர்சனல் லைஃபுக்குமே ஒரு பாதுகாப்பு இருக்கு, லீகலாவும் இருக்கு. ஓகே மேம். இப்போ வந்துட்டு டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்துட்டு ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்துட்டு வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா அவங்க மேரேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கண்டினியூ ஆகுமா, இல்ல வந்து அது வேற ஏதாவது பண்ணி நம்ம திருப்பி அந்த பெட்டிஷன் வந்துட்டு இல்ல ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் நீங்க வித்ட்ரா வாங்கிட்டீங்கன்னா மேரேஜ் கண்டிப்பா கண்டினியூ தான் ஆகும் பேசிக்கா. இப்போ உங்க ஹஸ்பண்ட் மேலயோ இல்ல உங்க வைஃப் மேலயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் கோர்ட்ல ஃபைல் பண்றீங்க. அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் கேஸ் வந்து வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. வழக்கு நடந்துகிட்டே இருக்கும் பொழுது, உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல உங்க ஹஸ்பண்டுக்கோ, இல்ல உங்க ஒய்ஃப்க்கோ விவாகரத்து குடுக்க வேண்டாம். நம்ம இந்த பெட்டிஷன வித்ட்ரா வாங்கிக்காங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு கிரவுண்ட்ல தான் ஏதோ ஒரு கிரவுண்ட் டெசஷனா இருக்கலாம், அடல்ட்ரியா இருக்கலாம், இல்ல க்ரூவல்ட்டியா இருக்கலாம். ஒரு கிரவுண்ட்ல வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. உங்க ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது, அந்த கேஸ் ஃபுல்லா அந்த கோர்ட் அனலைஸ் பண்ணி ஃபைனலா உங்களுக்கு ஒரு ஆர்டர் குடுக்கும். டிவோர்ஸ் கிராண்ட் ஆயிடுச்சுன்னு. அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு 2 பேருக்குள்ள உங்கள சட்ட ரீதியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பிரிச்சு வைக்காத வரைக்கும், அதாவது அந்த கோர்ட்ல அந்த ஆர்டர் போடாத வரைக்குமே, நீங்க 2 பேருமே கணவன், மனைவி தான். ஸோ எந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே பிஃபோர் ஆர்டர் ஸ்டேஜ்ல நீங்க அந்த கேஸ வித்ட்ரா வாங்கிட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கணவன், மனைவி தான் சட்ட ரீதியா. ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு மேல வந்துட்டு பிரிஞ்சிருக்காங்க. டிவோர்ஸ் வந்துட்டு எதுவும் வாங்கல. அதாவது டிவோர்ஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போல. ஆனா செப்பரேஷன் வந்து பிரிஞ்சிருக்காங்க. இந்த 2 வருஷம் இடைவெளியில வந்துட்டு அவங்க பிரிஞ்சிருந்தாவே, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆன கணக்கு தானா? இல்ல ஆட்டோமேட்டிக்கா டிவோர்ஸ் வந்துட்டு குடுத்துருவாங்களா? இல்ல அந்த கிராண்ட் நீங்க சொன்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு வந்தா தான் அவங்களுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் ஆனதா? நீங்க 2 வருஷமோ இல்ல அதுக்கு மேல பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா, அது மட்டுமே உங்களுக்கு டிவோர்ஸ் வழங்கிற மாட்டாங்க. அத மட்டும் வச்சு. பட் நீங்க அந்த காரணத்த வச்சு கட்டாயமா கோர்ட்ல போய் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம். இப்ப என் கணவன் இல்ல என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னோட வாழ வரல. ஸோ இந்த மேரேஜ நான் கன்டின்யூ பண்ண விரும்பல. ஸோ இத்தன வருஷம் நாங்க பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அந்த காரணத்த டெசிஷன் சொல்லுவாங்க. விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப நீங்க அத வச்சு கோர்ட்ல டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணி, உண்மையாலுமே எவ்வளோ காலம் பிரிஞ்சிருக்கீங்க, அந்த இடைவெளி எவ்வளோ நாட்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணீங்கன்னா, அது கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு கோர்ட் வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் கிராண்ட் பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்போ டிவோர்ஸ் ஆகும்போது ஒரு குழந்தை இருக்கு. அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு இப்போ பேபிஸ் இருக்கு அப்படின்னா, அவங்களோட கஸ்டடி, எஜுகேஷன், மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு கோர்ட் ஃபர்ஸ்ட் எத கன்சிடர் பண்ணுவாங்க? இல்ல குழந்தைங்களோட விருப்பத்த கேட்பாங்களா? விவாகரத்து வழக்குல குழந்தைங்க அந்த தம்பதிக்கு இருந்தாங்கன்னா, கட்டாயமா கோர்ட் அந்த குழந்தைங்களோட நலனுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பா குடுக்குறாங்க. அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட மனநலம் இதுக்கு எல்லாமே முக்கியத்துவம் இருக்கு. ஸோ நீங்க இப்போ ஒரு கணவன், மனைவி இருக்காங்க. மனைவி வந்து கஸ்டடி அந்த குழந்தைங்க இருக்குன்னா, கஸ்டடி அம்மா கிட்ட இருக்கும் பொழுது, அப்பாவுக்கு குழந்தைய காட்ட மாட்றாங்கன்னா, அந்த அப்பா வந்து கோர்ட்ல விசிட்டேஷன் ரைட்ஸு, கஸ்டடி இதெல்லாமே போட்டு குழந்தைய பார்த்துக்கலாம். இல்ல ஒரு கஸ்டடி கேட்கலாம். அதாவது என் குழந்தை என்னோடவே இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி ஒரு அப்பா வந்து குழந்தைங்களுக்கு எஜுகேஷனோ, பொருளாதாரமோ எந்த ஒரு ப்ரொவைட் பண்ண மாட்றாரு அப்படின்னா, நீங்க வைஃப் வந்து என் குழந்தைக்கு எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் உணவுக்கு பொருளாதார ரீதி என்னென்ன செலவுகள் இருக்கோ, அதுக்கான மெயின்டனன்ஸ் கேட்டு நீங்க வழக்கு தொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்குன்னும்போது கோர்ட் வந்து இது எல்லாமே கன்சிடரேஷன் பண்ணும்.